n அகிலம் சமன் 30, NA சமன் 17, NA இடைவெட்டு B சமன் 7, N யூனியன் B முழுதின் டேஷ் சமன் 5 என தரப்பட்டிருப்பின் NBA-யினை காண்க. இப்போ அகிலம் சமன் 30, NA சமன் 17, NA இடைவெட்டு B சமன் 5, NA இடைவெட்டு B சமன் 7, NA யூனியன் B முழுது டேஷ் சமன் 7, அடுத்தது NA யூனியன் B முழுதின் டேஷ் சமன் 5 அப்படின்னு சொன்னால் NBA கேட்குறாங்க. ரைட், இப்போ எங்களுக்கு இதில் உள்ள சமன்பாடு உங்களுக்கு தெரியும். தொடைகளில் ஒரே ஒரு சமன்பாடு NA யூனியன் Bன்றது எதுக்கு சமனைக்கும் NA ப்ளஸ் NB மைனஸ் NA இடைவெட்டு B. இதுதான் சமன்பாடு. இப்போ இதில் எனக்கு NA தெரியும், NBயை தான் கேட்குறாங்க. NA இடைவெட்டு B தெரியும். இப்போ NA யூனியன் B தெரியுமா என்னன்னு சொன்னால் எனக்கு NBயை காணலாம். NA யூனியன் B தெரியுமா இங்கே? இல்லை. NA யூனியன் Bயை காணத்தான் எனக்கு செல்லிக்கு NA யூனியன் B டேஷ் தந்திக்கு. அப்போ NA யூனியன் B டேஷ்ன்றது எதுக்கு சமன்? ரைட், இப்போ நீங்கள் படம் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு NA யூனியன் B டேஷ்ன்றது எதுக்கு சமனைக்கும்? இன்றைக்கு இது 2 சர்க்கிளுக்கும் வெளியுள்ளது. அது எதுக்கு சமனைக்கும்? இந்த அகிலத்துலேருந்து இந்த NA யூனியன் Bயை கழிக்கிறதுக்கு சமனைக்கும் தானே. மொத்த தொடையிலேருந்து இந்த A யூனியன் Bயை கழிச்சா இது வரும் தானே. இதுதான் ஐடியா. ஆகவே NA யூனியன் Bக்கு பதிலாக எனக்கு எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பதிலாக எனக்கு எப்படி போடலாம்டால் N அகிலத்துலேருந்து NA யூனியன் B முழுதின் டேஷை கழிச்சா சரி. ரைட், அதை கழிச்சேன்னு சொன்னால் எனக்கு NA யூனியன் B வரும். அப்படி தானே. மொத்த தொடைகள்லேருந்து A யூனியன் B தவிர அப்படின்றத கழிச்சேன்னு சொன்னால் A யூனியன் B மட்டும்தான் வரப்போகுது. அப்போ இதுக்கு பதிலாக NA யூனியன் Bக்கு பதிலாக இப்படி போடலாம். அடுத்தது NA அப்படியே தாய்க்கும், ப்ளஸ் NB அப்படியே இருக்கும், மைனஸ் NA இடைவெட்டு B. இதில் நீங்கள் பிரதிட்டீங்கன்னு சொன்னால் சரி. ரைட், பிரதிடுவோம். என்ன வந்து 30 சய NA யூனியன் B டேஷ்ன்றது வந்து 5 சமன் NAன்றது 17, NBயை தான் கண்டுபிடிச்சணும். NA இடைவெட்டு Bன்றது 7. ஆகவே இதை சுருக்கினா 25 சமன் 17 7 போனால் 10 சக NBன்னு வரும். ஆகவே NB என்ன வரும்? 25ல் 10 போனால் 15. ரைட், இதைத்தான் காண சொல்கிறாங்க முதலாவது. ரைட், இதை கண்டின்னு சொன்னால் இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. இதை சமன்பாட்டை பிரதிட்டோ அல்லது எழுதியோ இருக்கிறதுக்கு 1 மார்க்ஸ் போடுங்க. அதை பிரதியில் இந்த NA யூனியன் Bக்கு பதிலாக இதை போட்டு பிரதிட்டிக்கலாம் அல்லது இப்படி செஞ்சுக்கலாம். இந்த சமன்பாட்டை போட்டிக்கலாம், அதுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. ரைட், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. ரைட், இதுக்கு பிரதிடுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. ரைட், பிரதிடல் பாட்டுக்கு மட்டும் 1 மார்க்ஸை கொடுங்க. அண்ட் ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸை கொடுங்க. அப்போ மொத்தம் 2 மார்க்ஸ். 40 மாணவர்களை கொண்ட வகுப்பொன்றில் AB எனும் விளையாட்டுக்களை தெரிவு செய்த முறை பின்வருமாறு அமைந்தது. அப்போ நாங்கள் முதல்ல ABன்ற 2 விளையாட்டுக்களை எப்படி தெரிவு செஞ்சாங்கன்றது நாங்கள் தொடையில் இப்போ குறிக்கணும். ரைட், ஆகவே மொத்தம் வந்து என்ன அகிலம்ன்ற வந்து 40. ரைட், ஆகவே நான் முதல்ல படம் ஒன்று வரைஞ்சிக்கோறேன். ரைட், படம்ன்ற வந்து ஏயும் பியும்ன்ற 2 விளையாட்டுக்களை தெரிவு செய்தாக்க மட்டும்தான் நீங்கள். ஆகவே 2 சர்க்கிளை குறிச்சிக்கோறேன். இது வந்து ஏன்ற விளையாட்டை தெரிவு செஞ்சாக்கள், இது பின்ற விளையாட்டை தெரிவு செஞ்சாக்கள். இது அகிலம். அகிலம் வந்து 40. ஆகவே மொத்தம் 40ல் வந்து ஏபின்னு 2 விளையாட்டுக்களை தெரிவு செஞ்ச முறையை பின்னரு மாதிரி விவரிக்கிறாங்க. அப்போ தாங்க படத்தில் முதல்ல குறிச்சிக்கொள்ளும். அதில் சொல்கிறாங்க 5 பேர் விளையாட்டு ஏஐ மட்டும் தெரிவு செய்ததுடன், அப்போ 5 பேர் விளையாட்டு ஏஐ மட்டும் தெரிவு செஞ்சாங்க. அப்போ ஏஐ தெரிவு செஞ்சாக்கன்றது இந்த சர்க்கிள் ஃபுல்லாக. அதில் இது வந்து ஏஎம் பிஏன்னு தெரிவு செஞ்சாங்க. அப்போ ஏ மட்டும்ன்றது இந்த பார்ட் மட்டும். ஆகவே இது 5 பேரா. ஏ மட்டும்ன்றது அந்த துண்டு மட்டும்தான். ஆகவே அது 5 பேராம். அடுத்து சொல்கிறாங்க தெரிவு செய்ததுடன் 10 பேர் விளையாட்டு பிஐ தெரிவு செய்யவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 பேர் விளையாட்டு பிஏ தெரிவு செய்யலாண்டா. இன்றைக்கி இந்த சர்க்கிளை தவிர மற்ற அவ்வளவுமே 10. அப்போ இந்த சர்க்கிளை தவிர ஈக்கிற ஏரியா என்ன? ஒன்று இந்த 5ன்ற இந்த ஏரியா, அடுத்து இதுக்கு 2 சர்க்கிளுக்குள்ளே வெளியேறு அந்த 2 ஏரியா தானே.
அப்போ அது வந்து 10 வரணும் கூட்டுத்தொகை. அப்போ ஆல்ரெடி இங்கே 5க்கு தானே, அப்போ இந்த வெளியுள்ளது என்ன வரணும், அது 5 ஆகும். இது 2 சர்க்கிளுக்கும் வெளியே பாருங்க. இப்போ பிஏ தெரிவு செய்யவில்லை என்ற பிஏ தவிரன்ற வந்து இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கூட்டினா மொத்தம் 10 பேர் வருவாங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஆகவே அதை நாங்கள் குறிச்சிட்டோம். பிஏ தெரிவு செய்யாத ஆட்கள் 10 பேரா. அப்போ ஏற்கனவே ஏயை மட்டும் தெரிவு செய்யாங்க 5 பேர் இருந்தாங்க. அப்போ 2 விளையாட்டையுமே தெரிவு செய்யாத ஆட்கள் 5 பேர் வருவாங்க. அடுத்தது விளையாட்டு ஏ பி இரண்டையும் தெரிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கை விளையாட்டு பிஏ மட்டும் தெரிவு செய்த மாணவர்கள் எண்ணிக்கையின் 2 மடங்கு ஆகும். அப்போ சொல்கிறாங்க ஏ பி ரெண்டையும் தெரிவு செஞ்ச ஆக்கள்ன்ற வந்து இதுக்கு இந்த பகுதி, இவங்களோட எண்ணிக்கைன்றது வந்து இந்த மாணவர்கள் அதாவது பிஏ மட்டும் தெரிவு செஞ்ச மாணவர்கள் எண்ணிக்கையில் 2 மடங்கா. அப்போ இவர் எக்ஸ் ஆகியிருந்தால் இவர் 2x ஆகிப்பார். இத்தானே ரைட். இப்போ இந்த எக்ஸை எப்படி கண்டுபிடிச்சிட, அது அகிலம் 40ன்னு தந்திக்கு. அகிலம் 40ன்னு சொன்னால் பாருங்கள், இது அவ்வளோத்தையும் கூட்டினா, அதாவது இந்த 5 இந்த 2x இந்த x இந்த 5 அது அவ்வளோத்தையும் கூட்டினா என்ன வரணும், 40 வரணும். ஆகவே கூட்டுவோம். 5 சக 2x சக x சக 5 இதை கூட்டினா 40 வரணும். அப்போ உங்களுக்கு தெரியும் 3x சமன் 3x சக 10 சமன் 40ன்னு வரும். ஆகவே 3x சமன் 30ன்னு வரும். ஆகவே x சமன் என்ன 10. ஆகவே இதில் 10 பேர் இருப்பாங்க, இதில் 20 பேர் இருப்பாங்க. ரைட். ஆகவே பாருங்கள், பிஏ மட்டும் தெரிவு செஞ்சாங்க 10 பேர், அது 2 மடங்கு ஏஎம் பிஎம் தெரிவு செஞ்சாங்க அப்போ 20 பேர். ஆகவே மொத்தம் 30 பேர் வரும். ஏ மட்டும் தெரிவு செஞ்சாங்க 5 பேர், ஆக 35 பேர். 2 விளையாட்டையுமே தெரிவு செய்தாக்கள் 5 பேர், ஆகவே மொத்தம் 40 பேர் வரும். இதைத்தான் எங்களுக்கு தராங்க தரவா. இதை நீங்கள் படத்தில் குறிச்சுக்கொண்டீங்கன்றால் அங்கே கேள்வி செய்கிறது அவ்வளோதான். ஆகவே இந்த வெண்மொழி படத்துக்கு இதில் 4 பகுதியாக லீகி, இந்த 4 பகுதி அதாவது இந்த 5ன்றது ஒரு பகுதி, இந்த 5ன்ற ஒரு பகுதி, 20 20 10 இதை 4 பகுதியையும் சரியாக குறிச்சிருந்தேன்னு சொன்னால் இதுக்கு 4 மார்க்ஸ் கொடுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் படி. ஓகே. அடுத்தது சொல்கிறாங்க இரு விளையாட்டுகளையும் தெரிவு செய்தவர்களின் எண்ணிக்கை யாது. ரைட். இப்போ வந்து படத்தை பார்த்து ஆன்சர் செய்ய வேண்டியது. இரு விளையாட்டுகளை தெரிவு செய்தவர்கள் எண்ணிக்கைன்றது இன்றைக்கு இது எத்தனை, ஆகவே 20 பேர். ரைட். அதான் கேட்குறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, விளையாட்டு பிஏ மட்டும் தெரிவு செய்தவர்களின் எண்ணிக்கை யாது. ரைட். ஏ மட்டுமல்ல பி மட்டும்னு மாற்றிக்கோ சொல்லணும். விளையாட்டு பி மட்டும் தெரிவு செய்தவர்களின் எண்ணிக்கை யாது. இன்றைக்கு பி மட்டும் தெரிவு செஞ்சாக்கள் 10 பேர். இன்றைக்கு ஆகவே 10. இதுக்கு 2க்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுங்க. 10 பேர். அது படத்துலேருந்து அப்புறம் ஆன்சர் பண்ணிட்டு போகிறது தான். அடுத்தது விளையாட்டு பிஏ தெரிவு செய்தவர்களின் எண்ணிக்கை யாது. ஆக விளையாட்டு பிஏ தெரிவு செய்தவர்களின் எண்ணிக்கைன்ற என்ன, பி மட்டும் தெரிவு செஞ்சவங்களும் 2 விளையாட்டு செஞ்சாங்க இந்த சர்க்கிள் ஃபுல்லாக. ஆக அது என்ன வரும், 20 சக 10 30ன்னு வரும். ரைட். ஓகே. அதுக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்தது NA யூனியன் பியின் பெருமானம் யாது. NA யூனியன் பியோட பெருமானம் கேட்குறாங்க. அப்போ NA யூனியன் பின்ற பெருமானன்றது உங்களுக்கு தெரியும், இது சேர்க்கலையும் இந்த சேர்க்கலையும் கூட்டுறோம் அவ்வளோதானே. ஆக இது 3ஐயும் கூட்டினா 5 20 10 35ன்னு சொல்லி நீங்கள் டைரெக்டாக போட்டிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் படத்தில் இங்கே குறிச்சிட்டிங்கன்னா படத்தில் நீங்கள் செய்வீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்க, அதனால தான் படத்தில் 4 மார்க்ஸ் தரோம். படத்தில் நீங்கள் குறிச்சிட்டிங்கன்னா அங்கே டைரெக்டாக படத்துலேருந்து உங்களுக்கு 35 பேர்னு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் NA யூனியன் பின்றது வந்து சமன்பாடு என்ன, NA ப்ளஸ் NB மைனஸ் NA இதை வெட்டு B இத்தனை. ஆகவே ஏஏ தெரிவு செய்கிறாக்கன்ற வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக அப்போ எத்தனை வரும் 25. சக NBன்றது நாங்கள் அதுதான் ஃபஸ்ட் பார்ட்டில் வரணும். இந்த B ஃபுல்லாக அப்போ 20 30. NA விட்டு Bன்றது 20 சய 20. அப்போ என்ன வரும் 55 சய 20ன்னு வரும். அது வந்து 35ன்னு வரும். ரைட். இப்படி செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. நீங்கள் எப்படி பிரதிட்டு செஞ்சாலும் 3 மார்க்ஸ் கொடுங்க. ரைட். அப்படி இல்லாட்டி நீங்கள் படத்தில் சரியாக நீங்கள் குறிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போகலாம் 3 மார்க்ஸ். ஏன்னா நீங்கள் படத்தில் குறிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும். இது செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த படத்தில் சரியாக குறிக்கலுமா இருக்கும். அதனால தான் நாங்கள் 4 மார்க்ஸ் தந்துட்டு அதுலேருந்து ஒவ்வொரு மார்க்ஸ் தரோம். நீங்கள் படத்தை நீங்கள் குறிச்சி இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் நீங்கள் இந்த 10 காண்றதுக்கு இந்த 20 காண்றதுக்கு நாங்கள் இங்கே செஞ்ச வேலையை நீங்கள் திருப்பி செய்ய வேண்டி வரும். நீங்கள் அவ்வளோதான், வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஸோ அதை வந்து நாங்கள் நேரத்தோடு செஞ்சதுனால எங்களுக்கு ஆன்சர் மட்டும் இங்கே எழுதிட்டு போய் வைக்கும். அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு கேள்விக்காக நீங்கள் மெத்தடில் செஞ்சுட்டு போகிறனால அப்படி செஞ்சிருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதே 10 மார்க்ஸ் வரும் ஃபுல்லாக. ஆகவே 10க்கு எத்தனை டோட்டல் பண்ணி எடுங்க.